தைக்கு அப்புறம் நம்ம முக்கியமான இடம் வந்து வெஜைனா. ஏன்னா எஸ்பெஷலி நார்மல் டெலிவரி ஆற மதர்ஸ்க்கு வந்து அந்த வெஜைனா லூஸ் ஆயிடுமா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது திரும்பியும் பழைய மாதிரி டைட்னஸ் குடுக்க முடியுமா? அந்த செக்ஷுவல் ப்ளஷர்ஸ் நெறைய இருக்குமா? இந்த முன்னாடி காலத்துல தான் இந்த செலிபிரிட்டீஸ்க்கு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து நார்மல் பீப்பிள் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா இதுக்கான அவேர்னஸ் நெறைய இருக்கு. நெறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நெறைய சென்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இப்போ பண்ற எல்லா காஸ்மெட்டிக் சர்ஜரியுமே அஃபோர்டபிள் அண்ட் நார்மல் பீப்பிளும் கண்டிப்பா பண்ணிக்கலாம். விமென்க்கு வந்து மெயின் டவுட் என்னன்னா, சர்ஜரி பண்ணியிருக்கிறது வெளியில தெரிஞ்சிருமா? யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா? கண்டுபிடிச்சிடுவாங்களா? அந்த காம்ப்ளெக்ஸ் நெறைய இருக்கு மேம். அதனாலேயே எனக்கு சர்ஜரி பண்ணிக்கணுமா? அப்படின்னு பயப்படுறாங்க. நெறைய விமென் நெனச்சிட்டு இருக்காங்க, சிசேரியன் ஆனா லோ பேக் பெயின் வந்துரும். ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேன்து, நாட் பிகாஸ் ஆஃப் சிசேரியன், எனி பிரெக்னன்சி வில் சேஞ்ச் தியர் பாஸ்ச்சர். நெக்ஸ்ட் நம்ம தை ஏரியா வரப்போ மேடம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்க்கு உங்களை அப்ரோச் பண்ணலாம்? ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன பிரெஸ்ட்டும் சரி அப்டமனும் சரி ஃபேட் இன்வால்வ் ஆகுது. பட் தைஸில் மசில் தானே நிறைய இருக்கு. இல்ல நெறைய பேருக்கு தைல பார்த்தீங்கன்னா, ஃபேட் டெபொசிஷன் இருக்கும். அப்நார்மலா இருக்கும். அவங்க லெக்கிங்ஸ் போடும்போதோ, ஏதோ உங்களுக்கு அவுட்டர் சைட் பல்ஜ் மாதிரி இருக்கும். அண்ட் கால் வந்து நெறைய உரசும். ஏன்னா வெயிட் கெயின் பண்றதுனால. தைஸ்ல மசில் இருந்தாலும் ஃபேட் டெபொசிஷன் வந்து டயட் அண்ட் எக்ஸர்சைஸ்ல ரெஸ்பாண்ட் ஆகல அப்படின்னா, நம்ம அத வந்து ரெசிஸ்டன்ட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு லிப்போசக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஸ்கார்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலா இருக்கும். ஒரு 1 mm ஸ்கார் தான் இருக்கும். அதில வந்து நம்ம இந்த எக்ஸஸ் ஃபேட்ட வந்து நம்ம லிப்போசக்ஷன் மூலமா ரிமூவ் பண்ணி ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ தேல் ஹேவ் அ பெட்டர் கான்டூர். ஓகே. அண்ட் தைக்கு அப்புறம் நம்ம முக்கியமான இடம் வந்து வெஜைனா. ஏன்னா எஸ்பெஷலி நார்மல் டெலிவரி ஆற மதர்ஸ்க்கு வந்து அந்த வெஜைனா லூஸ் ஆயிடுமா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது திரும்பியும் பழைய மாதிரி டைட்னஸ் குடுக்க முடியுமா? அந்த செக்ஷுவல் ப்ளஷர்ஸ் நெறைய இருக்குமா? இல்ல அந்த நெறைய இன்ஜுரீஸ் எல்லாம் ஆயிடுதுல்ல மேம். பெரினியல் டேர்ஸ் எல்லாம் வரப்போ, அந்த பழைய மாதிரி வெஜைனல் ஷேப் மாறுமா? இந்த மாரிலாம் நெறைய குவெரீஸ் இருக்கு. ஸோ வெஜைனா பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து எவ்வளோ லூஸாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணோம். வெறும் மைல்ட் டு மாடரேட் அப்படின்னா நம்ம லேசர்ஸ் மூலமாகவே நான் சர்ஜிக்கலாகவே அதை சரி பண்ண முடியும். அது இன்னொரு அட்வான்டேஜ் இல்ல மேம். Yes. இன்னொரு பிரெக்னன்சி ஆமா. ஆகணும் அப்படின்னா. ஓகே. ஆமா. ஏன்னா அது வந்து நம்மளோட ரிகவரியும் ரொம்ப கம்மி. டவுன் டைமும் கம்மி அண்ட் சர்ஜிக்கலே ஆப்ஷன் இல்லங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா, அந்த பட்சத்தில நம்ம வந்து வெஜினோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி மாரி சரி பண்ண முடியும். இதுக்கப்புறமும் தே கேன் பிளான் ஃபார் தேர் பிரெக்னன்சி. ஸோ நீங்க இவ்ளோ சர்ஜரி சொல்றீங்க. பிரெஸ்ட்ல ஆரம்பிச்சு தைஸ் வரைக்கும். ஸோ மாமி மேக் ஓவர்ல நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரே சிட்டிங்ல பண்ண முடியுமா? இல்ல மல்டிபிள் சிட்டிங்ஸ்ல பண்ணணுமா? ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டைம் ஜோன் இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் முடிஞ்சா தான் பிரெஸ்ட் சர்ஜரி பண்ண முடியும். அப்டாமினோபிளாஸ்டி ஒருவேளை அவங்க அது பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் அவங்க வெயிட் போட்டுட்டாங்கன்னா, அதுக்கு ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா? இல்ல இது அந்த பிரெஸ்ட்டுக்கும் அப்டமனுக்கும் கான்ட்ரோவர்சிஸ் மாரி வந்து இது பண்றப்ப அது பண்ணக்கூடாது அந்த மாரிலாம் ஏதாவது இருக்கா? ஸோ ஐடியலா நம்ம மாமி மேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா, பெஸ்ட் டைம் டு டூ இட் இஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆஃப்டர் கெட்டிங் பேக் டு யுவர் ஐடியல் வெயிட். அதாவது இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல பண்ண போறதில்ல வந்துட்டீங்க. அந்த டைம்ல பண்றது பெட்டர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் லூசிங் ஆர் ரீச்சிங் யுவர் ஐடியல் வெயிட் பண்றது தான் பெஸ்ட். பட் இன் பிட்வீன் இப்போ ஒரு டெலிவரி ஆயிடுச்சு. இன்னும் நான் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணல. மேபி ஒரு 3, 4 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கலாம். இல்ல அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்னால அவங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டு, இவங்க இந்த மாமி மேக் ஓவர் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த குழந்தைக்கு ஏதாவதுனாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனால ஐ வாண்ட் டு ஹேவ் அனதர் சைல்ட். இப்போ டைவர்ஸ் ஆயிருக்கலாம் மேம். 2வது கல்யாணம் பண்ணலாம். இன்னொரு மேரேஜ்ல மூலமா இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கலாம். அப்போ இந்த மாமி மேக் ஓவர் ப்ரொசீஜர்ஸ் பண்ண மதர்ஸ் திரும்பவும் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்போ அடிஷ்னலாக ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை ரெக்கவரி லேட் ஆகும் இல்லை ஃபெயிலியர் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. மோஸ்ட்லி டம்மி டக் பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, நெக்ஸ்ட் பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கேப் இருக்கணும். அப்படி பண்றது பெட்டர். பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி அடிக்குவேட்டா நீங்க டைம் குடுத்துட்டீங்கன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. போஸ்ட் பிரெக்னன்சி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா, அது மினிமலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, அத நம்ம செகண்டரி சர்ஜரிஸ் மூலமா சரி செய்ய முடியும். அதே மாரி நீங்க கேட்ட மாரி இப்போ டம்மி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஒரு பிரெஸ்ட், ஒரு டம்மி அண்ட் வேற ஏதாவது இடம் கம்பைன் பண்ணுவோம். இது ஏன் நம்ம கம்பைன் பண்ணி ஒண்ணா பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரிகவரி நம்ம பீரியட்ல முடிஞ்சிரும். அண்ட் ஒரு அனஸ்தீசியாலயே நம்ம இத கம்பைன் பண்ணி முடிக்க முடியும். ஒரு வாட்டி சர்ஜரி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வாட்டியும் அவங்க ரிகவரி டைம், அவங்களுக்கு போஸ்ட் ஆப் சரியாகணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அந்த மாரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரே டைம்ல இது 3யும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணும்போது, அவங்களுக்கு அது ஈஸியரா இருக்கும்.
அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி கஸ்டம் மேட். இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்ணுறது தான் அடுத்தவங்களுக்குன்னு கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் வேணும், வெறும் டம்மியில் லைப்போசக்ஷன் தான் வேணும், ஆர்ம் லைப்போசக்ஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் லிஃப்ட் அண்ட் டம்மி டக் பண்ணணும்னா அதை சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி பிரெஸ்ட் லிஃப்ட் அண்ட் டம்மி டக் ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மோஸ்ட்லி என்னன்னா நம்ம சேஃபாக அந்த டைம் லிமிட்டை பார்த்துக்கணும், அவங்க அதுக்கு அதை ஃபிட்டாக இருக்கணும். அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய ப்ரொசீஜர் சொல்கிறீங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா மேம்? காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா? ஏன்னா செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுமா? இல்லை நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கில் இருக்கிற எனி விமன் கேன் கோ ஃபார் தீஸ் ப்ரொசீஜர்ஸா? இந்த முன்னாடி காலத்தில் தான் இந்த செலிபிரிட்டிஸ்க்கு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து நார்மல் பீப்புள் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கான அவேர்னஸ் நிறைய இருக்குது, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறையா சென்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ பண்ணுற எல்லா காஸ்மெட்டிக் சர்ஜரியுமே அஃபோர்டபுள் அண்ட் நார்மல் பீப்புளும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நிறைய டாக்டர்ஸ் நிறைய சென்டர்ஸ்னு சொன்னனால எனக்கு ஒரு டவுட் மேம். ஒரு பேஷண்ட் இந்த ப்ரொசீஜரில் லீஸ்ட் காம்ப்ளிகேஷனே இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், சக்ஸஸ் ரேட் அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, எப்படி அவங்க சூஸ் பண்ணணும் அந்த டாக்டரையும் ஹாஸ்பிட்டலையும்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது தேவையா, அவங்க அந்த ப்ரொசீஜருக்கு ஃபிட்டா அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது ஒரு குவாலிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட இதை பண்ணிக்கணும். மூணாவது இந்த சென்டர் வந்து ஒரு நல்ல அக்ரிடிட்டட் சென்டராக இருக்கணும். இது மூணு நம்ம கரெக்டாக பண்ணாலே காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மினிமலாக பண்ண முடியும். மெயின் காம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்ஷன் இல்லையா மேம்? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர். இன்ஃபெக்ஷன் அண்ட் சேஃப்டி ஆல்சோ. சேஃப்டி, எஸ், ஓகே மேம். நம்ம மாமி வேக்கோரில் இவ்வளோ பேசணும்ல. ஸோ சில மதர்ஸ்க்கு ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் பிபி இருந்திருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொசீஜர் பண்ணணும்னா பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் மேம். உங்களுக்கு அந்த பிபி, சுகர் இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு அசஸ் பண்ணிவிட்டு நிச்சயமாக இது பண்ணலாம். சரி, இது மாமிஸ் மட்டும்தான் பண்ணணுமா? என்னோட சில பேஷண்ட்ஸ் லைக் பிசிஓடி மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸாக இருக்கிறாங்க, அன்மேரிடாகவும் இருப்பாங்க. தே வாண்ட் டு லுக் குட் எஸ்பெஷலி ஃபார் த மேரேஜ், அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நிறைய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் த ஃபேஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்களே. அதே மாதிரி ஓவராலாக பாடிக்காக அவங்களுக்கும் இதெல்லாம் நம்ம ஆஃபர் பண்ணலாமா? அன்மேரிட் விமனும் பிரெஸ்ட் சர்ஜரிஸ் அண்ட் டம்மி சர்ஜரிஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம எக்ஸாக்ட்லி என்ன பண்ண போகிறோங்கிறது பொறுத்து இருக்குது அண்ட் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஃபோர் மேரேஜ் பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க யூசிங் இம்ப்ளான்ஸ் ஆர் ஃபேட் ஃபில். அதே மாதிரி டம்மி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா தே டூ லைப்போசக்ஷன் ஆஃப் த டம்மி டு ரெடியூஸ் த ஃபேட் அண்ட் கிவ் அ பெட்டர் கான்டூர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி முன்னாடியும் பண்ணலாம். ஓகே. இந்த விமெனுக்கு வந்து மெயின் டவுட் என்னென்னா, சர்ஜரி பண்ணியிருக்கிறது வெளியில் தெரிஞ்சிருமா, யாராவது என்னை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களா, கண்டுபிடிச்சிடுவாங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது மேம். அதனாலேயே எனக்கு சர்ஜரி பண்ணிக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? மோஸ்ட் ஆஃபன் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி எதுக்காக பண்ணுறோன்னா இட் ஷுட் கிவ் யூ அ நேச்சுரல் ரிசல்ட். யாருமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்காது. இம்ப்ளான்ட் பண்ணாலுமே சரி, இல்லை நம்ம டம்மி டக் பண்ணாலுமே இட் வில் கிவ் யூ அ வெரி நேச்சுரல் ரிசல்ட். அவ்வளோ ஈஸியாக யாரும் வந்து நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட மதர்ஸ், அந்த போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் எல்லாம் என்னோட மதர்இன்லா இதெல்லாம் ரொம்ப அவசியமானு கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டேன்றாரு, சோஷியல் ப்ரெஷர் ரொம்ப இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணும்னு தோணுது டாக்டர், ஐ வாண்ட் டு லுக் குட், பட் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற கவலை நிறைய இருக்குது. இதனாலேயே இதை பற்றி ஓப்பனாக வெளியில் கூட பேச மாட்டேன்றாங்க மேடம். என்ன நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன தப்பாக நினச்சிடும், நீ அம்மா, நீ குழந்தைய பற்றி யோசிக்கணும், உன்னை பற்றி நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன? நிறைய விமென்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் வெரி தே ஸ்டில் டிபெண்ட் ஆன் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் தேர் ஃபேமிலி. ரெண்டாவது வந்து இந்த சோஷியல், நீங்கள் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இது எதுக்கு இப்போ பண்ணணும், இது அவசியமா, இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாமே, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரும் இருக்குது. பட் வாட் ஐட் லைக் டு டெல் தம் இஸ், இது வந்து பண்ணால் யூ வில் ஃபீல் பெட்டர், இதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா you can talk to your spouses or your parents and you convince them. This is going to give you happiness abdina, they should also be more understanding. The women should bring the family for counseling. Yes. So that avungalukkum enna plus minus purinjukkum. Plus this mommy makeover is not for everybody. And plus this mommy makeover is not just about looking good. நிறைய physical discomfort இருக்கு. breastனா shoulder pain இருக்கும், strap pain இருக்கும், ulcers இருக்கும், tummyனா அது உரசிட்டு இருக்கும், அவங்களால வந்து நார்மல் clothes போட முடியாது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்றது கஷ்டப்படுவாங்க, ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமும் இருக்கு, நாட் ஜஸ்ட் ஃபார் லுக்கிங் குட். அவங்களோட ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டையும் நம்ம சரி செய்ய போறோம். இதில் நிறைய விமன் நினச்சிட்டு இருக்காங்க சிசேரியன் ஆனா லோ பேக் பெயின் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நாட் பிகாஸ் ஆஃப் சிசேரியன், எனி ப்ரெக்னன்சி வில் சேஞ்ச்
their posture ம். இல்லையா மேம்? அவங்க வயிறு பெருசாகிறப்போ அவங்களோட ஸ்பைனல் கார்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாஸ்டர் மாறுறனால அவங்களுக்கு பேக் பெயின் வருது. எஸ்பெஷலி இந்த போஸ்ட் டெலிவரி அவங்க தொப்பையை குறைக்க ம். முடியாமல் கஷ்டப்படுறப்போ பேக் பெயின் நிறைய வருது. ஸோ இது இப்போ அவங்க புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ம். என்னோட டம்மினால எனக்கு பேக் பெயின் வருதுன்னு. நீங்கள் சொன்ன இந்த டம்மி டக் சர்ஜரிலாம் பண்ணிக்கிறப்போ அவங்களோட போஸ்டர் கரெக்ட் ஆகுமா? அவங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியுமா? ஸோ இப்போ இந்த பேக் பெயின் வந்து இந்த டம்மி பல்ஜ்னாலேயோ இல்லை ஹெவி பிரெஸ்ட்னாலேயோ வருது அப்படின்னாக்கா போஸ்ட் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பாஸ்டரல் கரெக்ஷனே வந்துடும். ஏன்னா அந்த வெயிட்டை நம்ம எடுக்கிறதுனால ஷிஃப்டிங் ஆஃப் த கிராவிட்டினால அவங்களோட பாஸ்டர் சரியாகும். இதனாலேயே அவங்களுக்கு பேக் பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ஓகே ஓகே மேம். இஃப் அ விமன் இஸ் ரெடி ஃபார் த சர்ஜரி, என்னென்ன நம்ம ப்ரீ-ஆப்பாக என்னென்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர். வெயிட் லாஸ், அதாவது நம்ம என்ன ஐடியல் வெயிட்டோ அதுக்கு வந்த பிறகு பிளான் பண்ணுறது பெட்டர். அண்ட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் 6 வீக்ஸ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் வேறு ஏதாவது டயபெட்டிஸ், பிபி அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணது இல்லாமல் நம்ம பிளட் டெஸ்ட் அண்ட் ஃபிட்னஸ் நம்ம அவங்களுக்கு செக் பண்ணுவோம். இது பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது பெட்டர். அண்ட் போஸ்ட் ஆப் ரெக்கவரி எவ்வளோ நேரம் இருக்கும்? ஏன்னா எல்லாருமே மதர்ஸாக இருப்பாங்க, இல்லை யங் விமனாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ரெக்கவரி எவ்வளோ நாளைக்கு ஆகும்? இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜரா? எப்போ ஐ கேன் கோ பேக் டு மை நார்மல் ரொட்டீன்? ஸோ அது வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைப்போசக்ஷன் இம்ப்ளான்ட் பண்ணுறோம், பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறோன்னா அதில் ஸ்கார்ஸ் வந்து கம்மி தான். ஸோ பெயினும் கம்மி, ரிக்கவரி வில் பி லிட்டில் ஃபாஸ்ட்டாக. எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். பட் இப்போ நம்ம டம்மி டக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம சிசேரியன் ஸ்காரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு 4-5 டேஸ்க்கு. அதுக்கு நம்ம பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அவங்க டு கெட் பேக் டு தேர் ரொட்டீன் லைஃப். பட் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிம் போகிறது, ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்விம்மிங், யோகா, இதெல்லாமே நம்ம ஒரு 2 மந்த்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுவோம் எந்த சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலும். ஓகே மேம். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க திரும்பவும் கன்சீவ் ஆயிட்டாங்க அண்ட் தே வாண்ட் டு கண்டினியூ த ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி அப்படின்னா போஸ்ட் டெலிவரி திரும்பவும் எல்லா ப்ரொசீஜரையும் எலாபரேட்டாக பண்ணணுமா? இல்லைன்னா அதில் ஏதாவது ஏன்னா செகண்ட் டைம் பண்ணிக்கிறப்போ வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஸோ இப்போ போஸ்ட் டெலிவரி ஒரு 1 இயர் வரைக்கும் வி கேன் வெயிட் அண்ட் வி கேன் see எப்படி அவங்க ரிகவர் ஆகிறாங்கன்னு. எல்லாமே ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் நம்ம பார்ப்போம் இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்க எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க, லூஸ் ஆயிருக்கு, லூஸ் ஸ்கின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதை மாத்திரம் பண்ணலாம். ஃபுல்லாக ரிவிஷன் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் மோஸ்ட்லி இருக்காது. மேம், நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணிக்கிறப்போ 10 kgs குறையுமா, 20 kgs குறையுமான்னு கேட்குறாங்க. இஸ் இட் த ப்ரொசீஜர் இஸ் மெயின்லி ஃபார் வெயிட் லாஸா மேம்? ஸோ நிறைய மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. அதாவது லைப்போசக்ஷன் அப்படின்னாலே வெயிட் லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு நம்ம கேட்பாங்க, ஓ இத்தனை லிட்டர் நம்ம ஃபேட் எடுத்தோம்னா இவ்வளோ கிலோஸ் குறையுமான்ட்டு. லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பாடி கான்டூரிங் ப்ரொசீஜர். அதாவது அதில் வெயிட் லாஸ் எதுவுமே பெருசாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி தான் பண்ணுமே தவிர இந்த டம்மி டக்னாலையும் லைப்போசக்ஷன்னாலையும் நமக்கு பெருசாக வெயிட் லாஸ் இருக்காது. அண்ட் இப்போ நீங்கள் கொடுக்குற ரிசல்ட்ஸ் எல்லாமே பெர்மனண்ட்டா இல்லை ரிவர்சிபிளா? ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம அதுக்கான கரெக்ட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். அதாவது அதே வெயிட்டில் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். கரெக்டான டயட் சாப்பிட்டு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். பட் அது இல்லாமல் நீங்கள் திருப்பி வெயிட் கெயின் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, இல்லை திருப்பி ஒரு ப்ரெக்னென்சி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஏஜ் குரூப் விமென் உங்ககிட்ட இதுக்காக உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க நிறைய? மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா இந்த மிட் 30ஸ்லேருந்து 40s அண்ட் 45 அது வரைக்குமே வருவாங்க. அண்ட் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ மாமி மேக் ஓவர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிமெம்பர், மாமி மேக் ஓவர்ன்றது எல்லாருக்குமே கிடையாது. அட் த சேம் டைம் அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், அதாவது அழகாக காமிக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் மட்டும் கிடையாது. நிறைய மதர்ஸ், நிறைய விமன் டெலிவரிக்கு அப்புறமா அன்யூஷுவல் வெயிட் கெயின்னால அவங்க டயட் எக்ஸசைஸ் பண்ணியும் அவங்களால எக்ஸசிவ் வெயிட்டை குறைக்க முடியலனாலோ, இல்லைன்னா லோ பேக் பெயின் ரொம்ப இருக்குது, ஏன்னா தொப்பை ரொம்ப வந்துருச்சு, என்னால் தொப்பையை குறைக்க முடியல, எனக்கு பிரெஸ்ட்டு பெருசாக இருக்குது, அதனால் ஷோல்டர் பெயின் நிறைய இருக்குது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னால சஃபர் பண்ணுறவங்களுக்குமே இந்த மாதிரியான மாமி மேக் ஓவர் மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் லைக் அப்டாமினோபிளாஸ்டி, பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சைலண்ட்டாக தனியாக இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் டயட் அண்ட் எக்ஸசைஸ் கோயிங் பேக் டு ஷேப் உங்களால் முடியலன்னு டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ரிமெம்பர், லுக்கிங் குட் அண்ட் ஃபீலிங் குட்
அண்ட் லுக்கிங் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் எவ்ரி விமென்ஸ் ரைட். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்தா ரொம்பவே நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் பாரதி. தேங்க்யூ.